மற்றவரை நேசிப்பது என்பதனுடைய முதல் துவக்கம் எதில் இருக்கிறது? அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் ஆடுகளை நான் அறிவேன், அவை என்னை அறிந்திருக்கின்றன, என் குரலை அறிந்திருக்கின்றன. இரண்டாவது, விருப்பம், தேர்வு. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்கிறார் ஆண்டவர் செய்தியில். விரும்பி தேர்ந்து கொள்வது, ஒருவர் மற்றவரோடு இந்த மியூச்சுவாலிட்டி, இந்த ரெசிப்ரோசிட்டி அது இருந்தால்தான் அது நட்பு. மேத்ருக்கும் எஸ்கிலாவுக்கும் அந்த ரெசிப்ரோசிட்டி கிடையாது. அது ஒரு வழி அன்பு இல்லையா? அவனுடைய தேவையின் பொருட்டு அவன்கிட்ட என்ன கிடைக்கும், அவனை வச்சு நான் என்ன வேலை செய்யலாம். இன்றைக்கு நாம குடும்பத்தில் நம்ம ஒருவர் மற்றவரை எப்படி ட்ரீட் பண்றோம், எப்படி நடத்துகிறோம்? இவர்கிட்ட தான் எனக்கு என்ன கிடைக்கும், இவரால் எனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறோமா? அல்லது அந்த ரெசிப்ரோசிட்டி இருக்கிற